Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake. ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஆசா. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். பிளாஸ்டிக் கழிவுலேருந்து உருவான ரோடா அது எங்கே இருக்குது? இந்த மாதிரி ரோடெலாம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் தானே இருக்கும் சொல்லி அப்படி தானே திங்க் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மாதிரி ரோடு நம்ம இந்தியாவிலையும் வரப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மைதான். நம்ம இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேஷ் நொய்டாவில் 500 மீட்டர் நீளமுள்ள சாலை ஒரு பைலட் தடமாக வர உள்ளது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி போட்ட இந்த ரோட் ப்ராஜெக்டை பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேட் லிமிடெட் உருவாக்கியுள்ளது. இந்த சாலை திறனை கணிச்சு இந்த சாலை திருப்திகரமாக இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதாட்டு நொய்டா ஜெனரல் மேனேஜர் ராஜீவ் தியாகி கூறினார். அண்ட் இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் கழிவுகளால் யூஸ் பண்ணி போட்ட ரோடுங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தச்சநல்லூர் ரயில்வே மேம்பாலத்தில் வாகனங்கள் இங்கும் அங்குமா போயிட்டு இருந்துச்சு. இடதுபுற மேம்பால கைப்பிடிச்ச ஒரு ஓரமாக ஒரு நபர் ஏதோ செஞ்சுட்டு இருந்தார். பக்கத்தில் போயிட்டு, ஐயா என்ன செய்கிறீங்க என்று கேட்டதுக்கு கையில் ஒரு ப்ரெஷ்ஷோடு எந்திரிச்சு, இது ஏன் ஊர் தம்பி, மழைநீர் வடித கால்வாயில் மடல் அணைச்சிட்டு இருக்கு, இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சிப்பட்டான் என் நண்பன். இவர் பெயர் கந்தசாமி, டெலிஃபோன் கிளர்க்கு அரசு பணியில் ஓய்வு பெற்றவர். நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஊருக்காக நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் நான் உட்பட நிறைய பேருக்கு பதில் இருக்காது. ஸோ பெரியவர் அவர் ஊருக்காக அந்த விஷயத்தை முன் வந்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டக்குரியது. அதே மாதிரி நம்மளும் நம்ம ஊருக்காக என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதில் நம்மள்கிட்ட இருந்தாலே மாற்றங்கள் உருவாயிட்டுன்னு சொல்லி தான் அர்த்தம். சரி நண்பர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அசார்.